ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐக்கியா ஐஏஎஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிசம்பர் 19க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா, நம்ம டெய்லியும் நம்மளோட சேனலில் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணி டெய்லி வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, புதுமை பெண் திட்டம், அதாவது உயர்கல்வியில் ஜாயின் பண்ணுற 6th to 12th வந்து தமிழ் மீடியம் முடிச்சுட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெண் மாணவிகளுக்கு வந்து புதுமை பெண் திட்டம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த திட்டத்தோட விரிவாக்கமா இந்த திட்டம் வந்து டிசம்பர் 30 தூத்துக்குடியில ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஓகேவா, இந்த திட்டம் வந்து புதுமை பெண் திட்டம் எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா செப்டம்பர் 5 2022 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இதோட 2ஆம் கட்டம் திருவள்ளூர்ல வந்து வச்சிருந்தாங்க. தமிழ் புதல்வன் திட்டம், அதாவது இப்போ புதுமை பெண் திட்டம் வந்து மாணவிகளுக்கு இருக்கிற மாதிரி மாணவர்களுக்கு தமிழ் மீடியம்ல படிச்ச மாணவர்களுக்கு காலேஜ் படிக்கும் போது அவங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்கறது வந்து தமிழ் புதல்வன் திட்டம். ஓகேவா, 2024 ஆகஸ்ட் 9 வந்து கோயம்புத்தூர்ல வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ என்னன்னா இந்த புதுமை பெண் திட்டம் வந்து திரும்பவும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போறாங்க. எப்போனா தூத்துக்குடியில வந்து பண்ண போறாங்க. எப்போனா டிசம்பர் 30 வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஓகேவா, அடுத்த நியூஸ், விஷ்ணுபுரம் இலக்கிய விருது 2024. இந்த விஷ்ணுபுரம் இலக்கிய விருது வந்து யாருக்கு வந்து கொடுப்பாங்க அப்படின்னா, இப்போ நம்ம அரசாங்கம், மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் ரெண்டுமே வந்து நிறைய கவிஞர்களுக்கு வந்து விருதுகள் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா. அதையும் தாண்டி விருதுகள் வந்து வாங்குறது கொஞ்சம் பேரா இருந்தாலும் அதையும் தாண்டி நிறைய கவிஞர்கள் வந்து இருக்காங்க. ஸோ அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்படாத கவிஞர்களுக்கு இந்த விஷ்ணுபுரம் இலக்கிய விருது வந்து கொடுத்துக்கிட்டு வராங்க. ஸோ இந்த 2024 யார் வந்து வாங்கினாங்க அப்படின்னா ரா முருகன் அப்படிங்கிறவருக்கு விஷ்ணுபுரம் இலக்கிய விருது வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேவா, அதே மாதிரி ரீசெண்டா வந்து 34வது வியாஸ் அம்மன் விருது யார் வாங்கினாங்க அப்படின்னா சூரியபாலா. அதே மாதிரி ஜாம்ஷெட்ஜி டாடா விருது 2024 யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னா கிரண் மஜும்தார் ஷா. ஜாம்ஷெட்ஜி டாடா விருது 2024 யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னா கிரண் மஜும்தார் ஷா. ஓகேவா, அடுத்து சாகித்ய அகாதமி விருது 2024 யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரா வெங்கடாச்சலபதி. அவங்க எழுதின திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் 1908. ரொம்ப இம்பார்ட்டன்டானது, நல்லா பார்த்துக்கோங்க. 1900, அதாவது திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் 1908. நமக்கு தெரியும் வஉசி வந்து சுதேசி இயக்கத்துல ரொம்ப இது பண்ணி 1907 வந்து நிறைய ஸ்ட்ரைக்லாம் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து இந்த புக்ல வந்து என்ன எழுதியிருப்பாங்க அப்படின்னா அந்த இவங்க பண்ண அந்த கிளர்ச்சியை வந்து எப்படி வந்து ஆங்கில அரசாங்கம் கண்ட்ரோல் பண்ணாங்க அப்படிங்கிறத பத்தி ரா வெங்கடாச்சலபதி அவர்கள் வந்து ஒரு புக் எழுதியிருக்காங்க. அந்த புக் நேம் வந்து திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் 1908 அப்படிங்கிற புக் வந்து எழுதியிருக்காங்க. இந்த புக்குக்காக தான் 2024க்கான சாகித்ய அகாதமி விருது வந்து அவர் வாங்கியிருக்காரு. ரா வெங்கடாச்சலபதி வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற வேலூர் குடியாத்தம் பகுதியை வந்து சேர்ந்தவருங்கிறத நோட் பண்ணிக்காங்க. நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம படிச்சிருப்போம். வேலூர் குடியாத்தம்ல தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் வந்து தேசிய கொடி வந்து நெய்யப்பட்டது அப்படிங்கிற நியூஸ் வந்து அதாவது ஸ்கூல் புக்லேயே நமக்கு இருக்கு, அதை வந்து படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி ரா வெங்கடாச்சலபதியும் அதே ஊரை சேர்ந்தவர் தான். ஓகேவா, அதாவது இந்த சாகித்ய அகாதமி விருதுங்கிறது இலக்கியத்திற்காக கொடுக்கப்படுற 2nd ஹையஸ்ட் விருது, 2வது உயரிய விருது. இப்போ இலக்கியத்திற்கு ஃபர்ஸ்ட் கொடுக்குற உயரிய விருது எது அப்படின்னா இலக்கியத்திற்காக கொடுக்கப்படும் 1வது உயரிய விருது எது அப்படின்னா ஞானபீட விருது. இந்த ஞானபீட விருது வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்க கவிஞர்கள் எழுதின நூலுக்காக கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, அவங்க எழுதிய படைப்புகளுக்காக கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் திரும்ப வந்து ஞானபீட வந்து ஒரு கவிஞர் வந்து எவ்வளவு அளவுக்கு தமிழ் தொண்டாற்றுறோ இல்ல அந்தந்த லாங்குவேஜ் ஸ்பெசிஃபிக்கா வந்து எந்த அளவுக்கு அவங்களுடைய பணியை வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து எவ்வளவு நூல்கள் எழுதியிருக்காங்க அந்த மாதிரி இதை பொறுத்து இப்போ நூலுக்காக கொடுக்காம கவிஞர்களுக்காக ஞானபீட விருது வந்து கொடுத்துட்டு வராங்க. ஓகேவா, அதே மாதிரி சாகித்ய அகாதமி விருது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க பார்த்துக்கோங்க, 1954. ஃபர்ஸ்ட் எந்த ஆண்டு கொடுக்கப்பட்டதுன்னா 1955 கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நம்ம இதுல என்ன பார்த்தோம் அப்படின்னா சாகித்ய அகாதமி விருது வந்து யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா ரா வெங்கடாச்சலபதி அவங்க வாங்கியிருக்காங்க. அவங்க வந்து வேலூர் குடியாத்தம் பகுதியை சேர்ந்தவர். அவர் எழுதின புக் பேர் என்ன அப்படின்னா திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் 1908ங்கிற புக்குக்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காங்க. ஓகேவா, அடுத்து ஒரே நாடு ஒரே தேர்தல், 1 நேஷன் 1 எலெக்ஷன்ங்கிறது இப்போ நம்ம இதுல வந்து நாடாளுமன்றத்துல மசோதாலாம் தாக்கல் பண்ணியிருந்தாங்க. இது வந்து எத்தனாவது சட்ட திருத்தமாக கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா 129வது சட்ட திருத்தமாக நாடாளுமன்றத்துல கொண்டு வரப்பட்டிருக்கு. ரொம்ப இம்பார்ட்டன்ட். எத்தனாவது சட்ட திருத்தம் அப்படின்னா 129th அமெண்ட்மெண்ட். இது 1 நேஷன் 1 எலெக்ஷன் அப்படிங்கிறது 129th அமெண்ட்மெண்டா வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா, அடுத்து
சர்வதேச வன கண்காட்சி, அதாவது 10வது சர்வதேச வன கண்காட்சி வந்து எங்க நடந்துச்சு அப்படின்னா போபால் வந்து எங்க இருக்கு, நமக்கு மத்திய பிரதேஷ்ல இருக்கு. இன்டர்நேஷனல் வன கண்காட்சி மத்திய பிரதேஷ்ல இருக்கிற போபால்ல நடந்திருக்கு. போபால்னு சொன்னாலே நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம், போபால் விஷவாயு கசிவு தான். அது எப்ப நடந்துச்சு அப்படின்னா 1984ல. ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ 10வது சர்வதேச வன கண்காட்சி போபால்ல நடைபெற்றது. அடுத்து உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் 2025. ஓகேவா? உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் 2025 வந்து எங்க நடக்க போகுது அப்படின்னா நம்ம இந்தியாவில தான் வந்து நடத்த போறாங்க. ஓகேவா? எந்த வருஷம்? 2025 வேர்ல்ட் குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் வந்து நடக்க போகுது. அடுத்து ரவிச்சந்திரன் அஸ்வின், இவரை பத்தி நேற்று நம்ம ஒரு நியூஸ் பார்த்தோம். ரவிச்சந்திரன் அஸ்வின் அவங்க வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட் போட்டியில இருந்து விலகுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? சோ இந்த ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து யார் அப்படின்னா, இவர் வந்து அதாவது டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய 2வது இந்திய வீரர் அப்படிங்கிற பெருமையை வந்து பெற்றிருக்கிறவர். இவர் வந்து நேற்று தான் வந்து ரிட்டையர் ஆனாங்கிற நியூஸ் வந்து நம்ம பார்த்தோம். ஓகேவா? அடுத்து ஃபிஃபா விருது வந்து ஃபுட்பால் அந்த இதுக்காக வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஃபிஃபால சிறந்த வீரர் விருது வந்து யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா வினிசியஸ் ஜூனியர். அவர் வினிசியஸ் ஜூனியர்ங்கிறவர் பிரேசிலை சேர்ந்தவர். அடுத்து சிறந்த வீராங்கனை விருது வந்து ஐட்டானா போன்பதி அப்படிங்கிறவங்க வாங்கியிருக்காங்க. அவங்க வந்து ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர். சிறந்த கோல் கீப்பர் விருது வந்து எமிலியானோ மார்டினஸ் அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அர்ஜென்டினா. ஓகேவா? அவங்க வந்து அர்ஜென்டினாவை சேர்ந்தவர். சிறந்த கோல் அடித்த வீரர் யார் அப்படின்னா அலெஜாண்ட்ரோ கர்னாச்சோ. இது எல்லாமே ஃபுட்பால் கேமுக்கு வந்து கொடுத்திருக்க விருது. ஓகேவா? சிறந்த வீரர் வினிசியஸ் ஜூனியர் தான் இவர். ஓகேவா? இவர் வந்து பிரேசிலை சேர்ந்தவர். அடுத்து தேசிய விளையாட்டு போட்டி, அதாவது தேசிய விளையாட்டு போட்டி 38வது தேசிய விளையாட்டு போட்டி நம்ம இந்தியாவில் வந்து எங்க நடக்க போகுது அப்படின்னா டேராடூன். இந்தியா நடத்துற தேசிய விளையாட்டு போட்டி இது வந்து 38வது விளையாட்டு போட்டி எங்க நடக்க போகுது அப்படின்னா டேராடூன்ல நடக்க போகுது. டேராடூன் வந்து எங்க இருக்கு அப்படின்னா உத்தரகண்ட்ல இருக்க டேராடூன்ல 38வது தேசிய விளையாட்டு போட்டி நடத்த போறாங்க. ஓகேவா? சோ இப்போ நம்ம நேற்று பார்த்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உங்களுக்கான ஒரு கொஸ்டின். ஓகேவா? சர்வதேச சிறுபான்மையினர் தினம் வந்து எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? இதுக்கான ஆன்சர் வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இன்டர்நேஷனல் மைனாரிட்டிஸ் சிறுபான்மையினர் தினம் எப்போ வந்து கொண்டாடுறோம் அப்படின்றத இந்த ஆன்சர் வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அதாவது இன்டர்நேஷனல் மைனாரிட்டிஸ் டே, சர்வதேச சிறுபான்மையினர் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிற ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.